சூப்பர்வைசர், மதியத்துக்கு மேல கான்கிரீட் போடாத, ஸ்டாப் பண்ணு. ஏன் சார் அப்படி சொல்றீங்க? ட்ரக் பாட்டு வந்து நீ பாட்டு கான்கிரீட் போட்டுனே இது குவாலிட்டி ஆகுது யாருக்கு தெரியுது? சார் செக் பண்ணி தான் சார் போடுறோம். எப்படி சைட்ல இருந்து செக் பண்ண முடியுமா? செக் பண்ண முடியும் சார், வாங்க காட்டுறேன். இதான் வந்து பாத்தீங்கன்னா ஸ்லம் கோன் டெஸ்ட். இதோட சைசஸ் வந்து பாத்தீங்கன்னா ஹைட் வந்து 30 சென்டிமீட்டர், பாட்டம் டயா 20 சென்டிமீட்டர், டாப் டயா வந்து 10 சென்டிமீட்டர். ஆர்எம்சில இருந்து வர காங்கிரீட் இதுல வந்து 4 லேயரா நம்ம வந்து ஃபில் பண்ணணும். ஒரு லேயருக்கு நம்ம 25 டைம் பஞ்ச் பண்ணணும். கோன் டாப்ல வந்து எக்ஸஸா வராம நம்ம வந்து லெவல் பண்ணிக்கணும். லெவல் பண்ணதுக்கு அப்புறம் டைமிங்லாம் எடுத்துக்கூடாது. நம்ம ஷேக் பண்ணாம அந்த கோனை வந்து ஸ்ட்ரைட்டா தூக்கணும். நமக்கு வந்து 4 டைப்ஸ் ஆஃப் ரிசல்ட் வந்து கிடைக்கும்: ட்ரூ, ஷியர், கொலாப்ஸ் அண்ட் ஜீரோ. ஃபர்ஸ்ட் வந்து ஜீரோ. நம்ம கோனை தூக்கும் போது நம்ம எப்படி பேக் பண்ணுமோ அப்படியே இருக்கும். இது எதனால அப்படி நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா வாட்டர் கண்டென்ட் கம்மியா இருக்கிறதுனால. இது வந்து ஒரு ஃபெயிலியர். செகண்ட் வந்து கொலாப்ஸ். நம்ம கோனை தூக்கும் போது மொத்த காங்கிரீட் கீழே சரிஞ்சிரும். இது எதனால நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா வாட்டர் ரேஷியோ அதிகமா இருக்கனால. சோ இதுவும் ஃபெயிலியர். தேர்ட் வந்து ஷியர். கோனை தூக்கும் போது ஒரு பக்கமா சரிஞ்சிரும். இதுக்கான ரீசன் பாத்தீங்கன்னா சாண்ட், அக்ரிகேட், சிமெண்ட் மிக்ஸ் ரேஷியோ சரியில்லாதனால இது நடக்கும். ஃபோர்த் வந்து ட்ரூ. கோனை தூக்கும் போது டாப் மட்டும் சேம் லெவல்ல கீழே இறங்கும். இதை நம்ம ஸ்கேல்ல மெஷர்மெண்ட் பண்ணும்போது 40 mm ல இருந்து 120 mm வரைக்கும் இருக்கலாம். சோ இதுதான் வந்து பெர்ஃபெக்ட்டான மிக்ஸ் ரேஷியோ.